ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை லவாப்தார். என்னடா பேர் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷன். நம்ம நார்மலாக முட்டை உடச்சி செய்வோம். இது அதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 8 தக்காளி எடுத்திருக்கேங்க. முந்திரி பருப்பு சுடு தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இது நல்லா தாளிச்சிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா அதோடைய ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் இது தவிர்த்துன விதமே நான் சேர்க்கலை. காஷ்மீரி மிளகாத்தூள் அது மாதிரி தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி 1 டம்ளர் அலசி அதையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி கையில் நல்லா கசக்கி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக நீங்கள் சிம்மில் வச்சுடுங்க. நான் இந்த ரெசிபிக்கு 6 முட்டை எடுத்துருக்காங்க. அது ஒன்று ஒன்றா கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி தள்ளி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கிட்ட ஊற்றுனீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஊற்றிக்கும். எடுக்கும் போது அது கேக்கு மாதிரி வராது. இப்போ இந்த மாதிரி 6 முட்டை நான் தள்ளி உடச்சி ஊற்றியிருக்கேன். மேலே கொஞ்சமாக கார்னிஷிங்காக நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். பார்க்கவே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மறுபடியும் மூடி போட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முட்டை லவாப்தார். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னீங்கன்னா நீங்கள் அந்த தண்ணி சேர்க்கும் போதே எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வைக்கிறதுனால நான் அதை தொக்கு மாதிரியே நான் செஞ்சுருக்கேன். சூப்பரான முட்டை லவாப்தார் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம ஒரே மாதிரியாக முட்டை கிரேவி இல்லை முட்டை உடச்சி குழம்பு மாதிரி நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் காரம், புளிப்பு, மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறதுனால லைட்டாக அந்த கசப்பு தன்மை எல்லாமே சேர்ந்து அந்த டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.